500 ரூபாயை கொடுத்துட்டு அரிசி 1 கிலோவாம், புளி 1/2 கிலோவாம், பூண்டு 1/2 கிலோவாம், மிளகாத்தூள் 1/4 கிலோவாம். இது இல்லாம கோழி கறி வேற தரணுமா? எங்கடா போய் சொல்றது இதெல்லாம்? என்னப்பா புலம்பிக்கிட்டே போற? 500 ரூபாய் காசு கையில வச்சிருக்க? இந்த 500 ரூபாய் கொடுத்துட்டுப்பா 1 கிலோ அரிசி புளி பூண்டா மிளகாத்தூளாம். இது இல்லாம கோழி கறி வேற வாங்கிடணுமா? நீ ரவுடி போல இருக்குது, கொடுப்பாங்க. அடா யாரியா நீ? இந்த பக்கம் வந்தா புள்ள ஒரு பக்கம் குத்துறான், இப்படி போனா பொண்டாட்டி ஒரு பக்கம் குத்துறான். நான் ரவுடியா? என்ன ஒரு பக்கம் மூஞ்சி வீங்கிற மாதிரி இருக்குது, அது என்ன? அது எங்க அம்மா வெத்தலை பாக்கு வாங்கி தெரியல, ஒரே ஓத உடிச்சு வாய் வீங்கி போச்சு. அடப்பாவி, இவ்வளவு துக்கத்தை தாங்கிட்டு எப்படியா உயிரோட இருக்கிற? உனக்கே புரியுதுல்ல, கொஞ்சம் இங்க வாயேன். எங்கப்பா கூட்டு போற? இங்க வாயேன். இந்த மாதிரி தூக்கு மாட்டிக்கிறதுக்கு இந்த கயிறு போட்டோம்பா. அத்தை வந்து மரம் எங்களுக்கு தான் சொந்தம், கயிறு எங்களுக்கு தான் சொந்தம்ன்றது சொந்த வராறாங்க பையங்க. அடப்பாவி, தூக்கு போடுற அளவுக்கு போயிட்டியா? டேய் மவுண்ட் ஆண்டியா, நீ அவள்தான், நீ கவுரு எங்கள்கிட்ட போயிடு. பாருப்பா இப்படித்தாம்மா சண்டைக்கு வரானுங்க. எங்க வீட்டு மரம் எங்க வீட்டு கவுரு எங்களுக்கு தான் சொந்தம். நான் தூக்கு போட்ட பிறகு அவுத்துக்கலாம்ல, நாங்க நான் வாங்க நான் சொல்றோம். ஏன் என்னையே தான் நீங்க சொந்தமாக்கிங்க? யோ போயா, செம்மா வந்து கத்தினு கதை விட்டாண்டா. தம்பி, அவர் தூக்கு மாட்டிக்கிறதுக்காக கயிறு எடுத்துட்டு வந்து போட்டுக்காரு, அதை எப்படி நீங்க சொந்தம் கொண்டாடலாம்? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று நிற்கிறது வாடகை போட்டுருவேன். ஒழுங்கா போயிடு. அட வாயா, இருக்கிறத பிடிக்க போறான். இந்த ஆளு ஒரு செம்ம தொல்லையே போச்சே. பாருப்பா இதே மாதிரி தப்பா நடக்குது. சரி, உன் கூட நான் வரேன், எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி தரியா? போயா, பெரிய வெப்பில் இருக்கிறேன். ஜூஸ் வாங்கி தரணுமா? ஜூஸ் இதுல நான் என்னத்த வாங்குவேன்? எதனா வாங்கி தரேன் கூட திட்டுவேல. மிளகாத்தூள், அரிசி, கறி, பூண்டு, புளி. 500 ரூபாயா? ஆமாப்பா. காட்டா என்னப்பா ஏதோ பூம்பு மாடு தலையாட்டுற மாதிரி ஆட்டுறேன். இந்த காசை நாளைக்கு வந்து வாங்கிக்கா. என்னது நாளைக்கு வாங்கிக்குவா? 8 விட்டு 4 தான் போனப்பலாம். நானே இது என்ன மளிகை சாமான் வாங்குறதுன்னு பொறுமைன்னு போறேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கணுமா? காசை கூடா. அம்மாப்ப என்னடா அம்மாப்ப? அப்படியே விட்டு நான் மண்ணுல சரிப்பேன் போடா. ஹலோ ஹலோவா? சொல்லுமா. கையில 500 ரூபாய் காசு தானே? ஆமாமா ஆமாமா 500 ரூபாய் தான். ஐயோ சோக்காக்குதே. காலையில நான் இந்த பக்கம் நடந்து வரும்போது ஒரு 500 ரூபாய் மிஸ் ஆயிடுச்சுங்க. 500 ரூபாய் நோட்டா? ஐயோ இப்ப என்ன படுத்து நானு? இதுதான் மாதிரி இதுதான். நீங்க இந்த பக்கம் தானே வந்தீங்க, என் காசு இந்த பக்கம் இருந்துச்சுங்க. ஐயோ நான் இந்த பக்கமா தான் வந்தேன், திருப்பி இந்த பக்கம் போறேன். அப்ப கிடைச்சது 500 ரூபாய். அப்படிங்களா? இது என் காசு தானா? ஆமாமா உன் காசு தான். என் காசு தாங்களா? எங்க கிடைக்காம போயிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னமா இருக்குதா? உன் பேரு என்ன? பேரு ஜானகி. ஜானகி, நைஸ் நேம். என்னங்க இந்த 500 ரூபாய் கொடுங்க. ஐயோ 500 ரூபாய் கேக்குதே, பேசாம அவனை கைட்டு விட்டு உசார் பண்ணிக்கலாமா? கொடுங்க. குடுக்குறேன். உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறேன்? தேங்க்ஸுங்க. எங்க வீட்டுக்காரர் வேற வந்துடுற போல இருக்கு. வீட்டுக்காரர் இருக்கிறாரா? என்ன சொல்றா? ஆமாங்க, 3 வருஷம் கழிச்சு இப்பதாங்க வராரு. மாசமா போனுவேன், 3 வருஷத்துக்கு மேல போனேன், அப்படியே போக வேண்டியதானே. இப்ப என்னத்துக்கு வரான்? சரியா எங்க போயிருந்தாரு 3 வருஷமா வீட்டுக்காரா? என்கிட்ட ஒருத்தர் வந்து விழைஞ்சு பேசினாரா, அவர் ஒரே வெட்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஒரே வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டானா? ஐயோ வாடா, வாடா. யாரா அந்த பையன்? அந்த பையனை பத்தி தூக்கிட்டு வந்திருக்க? இவங்க அப்பதான் அவனை மறைச்சு பார்த்தது. அவன் இல்ல, அதனால இவனை தூக்கின்னு வந்துட்டேன். அப்ப மறைச்சு பாத்துக்க, புள்ளி தூக்கி வந்துட்டானா? என்னடா நடக்குதுங்க? டேய் அவனை இறக்குடா, அவன் பாவம்டா. நான் எப்படி இவனை சும்மா விடுவேன்? நான் யாரு புள்ள? டேய் எங்க அப்பங்கார மொச்சு பார்த்ததுக்கு என்னடா தூக்கின்னு வந்தா? அப்படிதானே பண்ணுவேன். திரும்ப நீங்க தான் கிரியா, உன்னால தான் இவன் என்ன தூக்கின்னு வந்தான். டேய் நான் இப்பதானடா பார்த்தேன், அதுக்குள்ள உன்னை தூக்கின்னு வந்துக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, இந்த ஆள் தானே அது? கேமரால வேற மாதிரி தெரிஞ்சுது. அவர் ஒண்ணும் பண்ணாதடா, காசு 500 ரூபாய் தொலைஞ்சிச்சு, அவர் கொண்டு வந்து கொடுத்தாருடா. ஏமா உன் காசை தொலைல ஒன்னும் தொலைல, அது என் காசுமா. அடா பாவி, மளிகை சாமான் வாங்கறதுக்கு காசு கொடுத்தா இங்க தூக்கின்னு வந்து கொடுத்துட்டியா? என்ன மாத்தி பேசுறீங்க? இது என் காசு. ஐயோ என் தலையை எடுத்து அங்க மாட்டி இங்க மாட்டிக்கணும். அவ்வளவுதான், காசு இல்லாம வந்தேன்னு வச்சுக்கேன் உனக்கு சங்கு தாண்டியே. யாரா இது ஊட்டாண்டா? எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. யாரு இவங்க? எப்பா நம்ம அம்மா முறைச்சு பார்த்தோம்பா, அதனால அவன் புள்ளிய தூக்கின்னு வந்துட்டோம்பா. ஓ, முறைச்சு பார்த்தாரா? ஏற்கனவே முறைச்சு பார்த்து பண்ணன்னு தெரியல. எங்க கீழே இருக்க 500 ரூபாய் அவர் எடுத்து கொடுத்தாருங்க. அவர் ஒன்னும் பண்ணாதீங்க. அது கீழே இருந்தது இல்லம்மா, என் பொண்டாட்டி குத்தாச்சுதுமா. டேய் என்னடா நெக்லா பேசுறான்? போய் 1 கிலோ கோழிக்கறி வேணாடா. கோழிக்கறி வாங்கிட்டு வருவா. ஏற்கனவே மளிகை சாமான் அதுக்கு குத்த காசையே இங்க குத்துட்டு மாட்டிக்கினேன். டேய் என்னடா கூட பேசிக்கிறா? அப்படியே மேடி புடிச்சு போட்டுருவேன். ஐயோ எங்க அப்பாவே சாச்சிட்டான்.
வாய் ஊடுற வேலை வச்சுக்காத. யோ வாயா, அம்மா கிட்ட உதவாங்கயா. டேய் புள்ளிய வச்சாச்சல உன்னை போடாம விடமாண்டா. டேய் நீ பண்ணதுக்கு அவன் என்ன போட்டு தள்ளி பண்றான்? வா, அதுக்குள்ள அம்மாவே உன்னை போட்டு தள்ளிடுறான். குழந்தை பையன் ஒரே அடி அடிச்சா சாஞ்சிச்சு, ஒரு வாய் உதாருதானா? டேய் நான் பேசுறேன் உன் பையன். என்ன அம்மா போய் ஏன்றா? அம்மா ஏய் என்னடா லைட் அடிக்கிற அப்பாவை? தோடிரமா வெயிட்டா. அம்மா ஓடுறான் பார், புடி புடி ஓடுறான் பார், புடி. ஏய்